ஓம் சாய்ராம். வர மே மாதம் 10ஆம் தேதி அக்ஷய தீதி வருதுன்ட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுங்க. ஆமாங்க, வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அக்ஷய தீதி அன்னைக்கு உங்களால் தங்கம் மற்றும் வெள்ளி நகை வாங்க முடியலாம்னு பரவாயில்ல. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை மட்டும் வாங்குங்க. அடுத்த வருஷம் அக்ஷய தீதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் கை நிறைய காசோட போயிட்டு பவுன் கணக்கில் நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை வாங்கலாம். அந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அள்ளித்தரக்கூடிய என்னென்ன பொருட்களை வாங்கணும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அக்ஷய திருதியானது பார்த்தீங்கன்னா 10/5/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. எல்லோருடைய ஆசையும் என்ன பார்த்தீங்களா, அக்ஷய தீதி அன்னைக்கு போயிட்டு 1 கிராம் தங்கமாச்சும் இல்லை வெள்ளியாச்சும் வாங்கணும் தான். ஏன்னா எல்லாருக்குமே இருக்க மைண்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அக்ஷய தீதி அன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் வாங்கினா வீட்டில் செல்வ கடாச்சம் பெருகும், வீட்டில் பணம் நிறைய வருங்க, கடன்லாம் தீரும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு மனசுக்குள்ள ஆசை இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஐதீகமாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் உங்களால் அப்படி வாங்க முடியலான்னு கவலையே படாதீங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்கள் அக்ஷய தீதி அன்னைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நான் சொல்கிற நேரத்தில் வாங்கி பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கை நிறைய காசோடு போயிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த மாதிரி தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் வாங்குவீர்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு அதிர்ஷ்டத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அள்ளி கொண்டு வரக்கூடிய பொருட்கள் தான் இப்போது நம்ம சொல்லக்கூடிய பொருட்கள். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த அக்ஷய தீதியானது 10/5/2024 வெள்ளிக்கிழமை நாள் முழுவதுமே இருக்குங்க. சரிங்களா? இப்போ சில பேர் பிளான் பண்ணியிருப்பீங்க தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் வாங்கலான்ட்டு. ஸோ தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் வாங்குவதற்கு என்று குறிப்பிட்ட சில முகூர்த்தங்கள் இருக்குது. சரிங்களா? முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் வாங்க போறீங்க, இல்ல மற்ற பொருட்கள் வாங்க போறீங்க, இப்ப நான் சொல்லக்கூடிய பொருட்கள் வாங்க போறீங்கன்னா கூட சரி, இந்த நேரத்தில் போயிட்டு வாங்குங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். காலையில பாத்தீங்கன்னா 8:56 10:37 வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல நேரமா இருக்குங்க. அதே போல மதியம் 12:18 1:59 வரை, அதுக்கடுத்து மாலை 5:21 7:20 வரையிலான இந்த நேரங்களை நீங்கள் தங்கம் வாங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். மற்ற பொருட்கள் வாங்குவதற்காகவும் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த நேரத்தை தவறவிட்டாலும் பரவாயில்லைங்க, நீங்க கவலையே படாதீங்க. சாயந்தரம் 7:30 மணிலிருந்து 9 மணி வரை பாத்தீங்கன்னா சுக்கிர ஓரை இருக்கு. அந்த நேரத்தில் கூட நீங்க இந்த பொருட்களை வாங்கிக் கொள்ளலாங்க. உங்களால் முடிஞ்ச அக்ஷய தீதி அன்னைக்கு ஒரு ஏதாச்சும் புது நிலம் இல்லது வீடு வாங்குறதுக்காக நீங்க ஏதாச்சும் முயற்சி பண்ணீங்கன்னா அக்ஷய தீதி அன்னைக்கு நீங்கள் அதை முடிக்கலாங்க. சரிங்களா? நீங்களே கேட்கலாம், எல்லாராலையும் தங்கம் வெள்ளி மற்றும் நிலம்லாம் வாங்க முடியுமா, வேற என்ன பொருட்களை வாங்கினால் வீட்டிற்கு செல்வம் வரும் அப்படின்னு சொல்லுங்க கேட்டீங்கன்னா, நீங்கள் வாங்க வேண்டிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா பச்சரிசி, வெல்லம், கல்லுப்பு. ஆமாங்க, வெள்ளத்தை வாங்கி வைப்பதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை இனிமையாக மாறும். பச்சரிசியை வாங்கி வைப்பதன் மூலமாக உங்கள் வீட்டில் தனதானியத்துக்கு பிரச்சனையே இல்லாமல் செல்வ செழிப்பு ஏற்படுங்க. கல்லுப்பு உங்களுக்கே நல்லா தெரியும், அந்த மகாலட்சுமி தாயாரோட முழுமையான அம்சம் பொருந்தியது கல்லுப்பு. அந்த கல்லுப்பு அக்ஷய தீதி அன்னைக்கு, அதுவும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய அக்ஷய தீதி அன்னைக்கு மேலே குறிப்பிட்ட நேரங்களில் வாங்குவது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தை கொண்டு தருங்க. இது போக வேற என்ன பொருட்களை வாங்கணும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் மற்றும் குங்குமம் போன்ற மங்கள பொருட்களை வாங்கலாம். இது உங்க வீட்டிற்கு செல்வ வளத்தை கொடுப்பதுடன் மகாலட்சுமி தாயாரோட அருளையும் முழுமையாக பெற்றுக் கொடுக்குங்க. அதுவும் இந்த அக்ஷய தீதி வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா மிக மிக விசேஷம். இந்த பொருட்களை அதாவது கல்லுப்பு, பச்சரிசி, வெல்லம், மஞ்சள், குங்குமம் போன்ற பொருட்களை வாங்குவது உங்கள் வீட்டிற்கு பார்த்தீங்கன்னா யோகத்தை கொண்டு தருங்க. அது போக பச்சை நிறத்திலான பொருட்களை வாங்கலாம். இது போக நீங்க அன்னைக்கு மளிகை பொருட்கள் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஆனா வாங்கக்கூடிய பொருட்களில் காரம் சார்ந்த பொருட்களையும், அதாவது மிளகாத்தூள் இந்த மாதிரி இருக்குல்ல, காரம் சார்ந்த பொருட்களையும் எண்ணெய் வகைகளையும் அன்றைய தினத்தில் வாங்க வேண்டாம். சரிங்களா? இது எல்லாத்தையும் விட உங்களுக்கு அந்த அச்சய பாத்திரம் மாதிரி அக்ஷய தீதி அன்னைக்கு அச்சயத்தை அள்ளித்தரக்கூடிய பொருளாக ஒரு பொருள் இருக்குங்க. இந்த பொருளை வாங்கினால் அந்த மகாலட்சுமி தாயாரே உங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்படி என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா அது மண்ணால் ஆன பொருட்கள். ஆமாங்க, அன்றைய நாளில் ஏதேனும் மண்ணால் ஆன ஒரு மண்பாண்டங்கள் வாங்குவது உங்களுடைய செல்வ நலனை பல மடங்கு பெருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருங்க. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரியே, அது சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும், ஏதாகலும் மண்ணாலான ஒரு மண்பாண்டங்களை வாங்குங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா உண்டியல் வாங்கலாம், மண்ணாலான உண்டியல் வாங்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி பொருட்களை வாங்குவது உங்களுடைய வீட்டில் செல்வ கடாட்சத்தையும் அந்த மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருளையும் கொண்டு தருங்க. ஸோ முக்கியமாக நீங்கள் மற்ற பொருட்கள் வாங்குவதோடு சேர்த்து மண்ணாலான ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்குங்கள் அக்ஷய தீதி அன்னைக்கு மேலே குறிப்பிட்ட நேரத்தில்.
இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் செல்வ கடாட்சத்தை கொண்டு வருங்க. சரி, இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பூஜை அறையில் உங்களுடைய குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சுட்டு ஒரு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு, எப்பவும் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் விளக்கு ஏற்றுவீங்க, பூஜை ரூமில் இருக்க எல்லா சாமிகளுக்கும் பூக்கள்லாம் வைப்பீங்க. ஸோ அக்ஷய தீதி அன்னைக்கும் அதே மாதிரி செஞ்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தை நன்றாக மனதார வேண்டிக் கொண்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் தீரணும், பண கஷ்டங்கள் தீரணும், செல்வம் பல வழியிலிருந்து வந்து நீங்களும் மற்றவர்கள் மதிக்கிற அளவுக்கு ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழணும் அப்படின்ட்டு உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு உங்கள் குலதெய்வத்தையோட மந்திரத்தை 11 முறை அல்லது 21 முறை வணங்கிவிட்டு நீங்கள் மனப்பூர்வமாக உங்கள் குலதெய்வத்தை அர்ச்சனை செய்யணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட 108 போற்றிகளை கூறிவிட்டு மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும். சரிங்களா? இப்போ யூடியூப்லாம் நிறைய சேனல்ஸ் வந்து மகாலட்சுமி தாயாரோட போற்றிகளாக இருக்கும். அதெல்லாம் போட்டு விட்டு நீங்கள் மனப்பூர்வமாக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த அக்ஷய தீதி அன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் வாங்கலையேன்னு நீங்கள் கவலையே பட வேணாம். இதை மட்டும் செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷம் அக்ஷய தீதிக்கு முன்னாடி நீங்கள் கையில் கட்டுக்கட்டாக பணத்தோட போய் நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் வாங்குவீர்கள். அந்த அளவுக்கு உங்கள் வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அள்ளி கொண்டு வந்து தரக்கூடிய பொருட்கள் தான் இவை. கண்டிப்பாக இந்த அக்ஷய தீதி அன்னைக்கு இந்த பொருட்களை வாங்குங்கள். உங்கள் வீட்டிற்கு வந்து செல்வ கடாட்சம் பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.